பிரதர்ஸ் இந்த மேட்ச் 5 ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்லா கம்பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பவுண்டரினா ரெண்டாவது பால் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலரோட தேர்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ராஜ்கமல். ஆனால் அங்கே தினேஷ் இருந்தார், ஃபீல்டரை நிற்க வச்சு சூப்பராக போட்டிருக்காரு முத்துக்குமார். பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனை டாட் அண்ட் விக்கெட்டுன்னு போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முத்துக்குமார். பேட்ஸ்மேனா அழகர். முத்தோட ஃபோர்த் ஒன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முத்துக்குமார். அவரோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸான பாலை திருப்பி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார் ரெடியாகவே, நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு சீனியர் பிளேயர். ஒரன் பிளேயரோட லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த வெங்கட் இந்த முறையே அடிச்சிருக்காரு. தெளிவான மீட்டரில் அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் பாலுக்கு வந்தார். ஒரன் 6 ரன் அடிச்சிருக்காங்க. எக்ஸலண்டான ஒரு ஓவர், நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பவர் பிளேயில் 6 ரனுக்கு முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போனதுக்கப்புறம் அடுத்த 5 பாலை 2 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது ஓவர் போட பாண்டியா இந்த முறையே அடிச்சிருக்காரு. அங்கே பவுலரே பாலுக்கு போயிருக்காரு. கேட்சை பிடிச்சா வேல்யூபிள் பேட்ஸ்மேனோட விக்கெட்டாக இருக்கும். நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு வெங்கட். அவரோட விக்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட 2 பேட்ஸ்மேனோட விக்கெட்டையுமே பிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனா வேந்தன் ஃபர்ஸ்ட் பாலை சுற்றிக்கு திரும்பாரு. தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. வேந்தன் கண்டிப்பாக கிளியர் பண்ணும். எஸ், இந்த மேட்ச்சில் வர ஃபர்ஸ்ட் 6 சுவிட்ச் ஹிட்ல வேந்தன் பேட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சிகேந்தர் ஸ்டம்ப் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஃபிஃப்த் ஒன் இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பினாரு. ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பாலை அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி ஆகும். பீமர் நோ சொல்லியிருக்காங்க. நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் பால் அலக்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸ்லோயர் சூப்பராக போட்டு பாண்டியா ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். டிசப்பாயின்மெண்ட் பார்க்க முடியுது அழகர்ட்ட இருந்து. ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க. செட்டி பிச்சாம்பட்டி. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட முத்துக்குமார் குயிக்கரான டெலிவரி. அங்கே டேரக்ட் ஹிட்டான்னு பார்த்தா குயிக்கராக வந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட். இந்த ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முத்துக்குமார். ராஜ்கமல் அண்ட் அழகர் 2 விக்கெட்டையுமே எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேனா தமிழ் ஃபர்ஸ்ட் பால் பிகேந்தர் ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. தெளிவாக பேட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. பவுண்டரி போகுமான்னு பார்த்தா இந்த பக்கம் இந்த பால் 3வது ரன்னுக்கான ட்ரை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் போன பால் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு வேந்தன். அங்கே தினேஷ் இருக்காரு, விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. 2 ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா எக்ஸலண்டான த்ரோ, சூப்பரான த்ரோ அடிச்சிருக்காரு. 1 ரன். அவளோட 5th ஒன் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருந்தாரு. ஸ்டம்புக்கு க்ளோஸாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்டான டெலிவரி ஃப்ரம் முத்துக்குமார். அவளோட லாஸ்ட் 1 மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸில் அங்கே 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் போட நியூ பவுலர் வந்தார். ஃபர்ஸ்ட் பாலே ஹியூஜ் ஒன் சுவிட்ச் திரும்பி வேந்தன் பதிவு பண்ணுற 2வது 6. செகண்ட் ஒன் அகைன் ஒரு சுவிட்ச் ஹிட். இந்த முறை உடம்புல தான் பட்டிருக்கு. அங்கே லக்கிலி பவுண்டரியான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு பவுண்டரி. ஸோ போன முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த முறை விக்கெட் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெம்பில் பட்டு வந்துச்சா காலை மேய்ச்சிட்டாரான்னு தெரியல. அம்பேர் விக்கெட் சொல்லியிருக்காங்க. பால் பவுண்டரி போயிருந்தாலும் ஸ்டெம்பில் பட்டுருச்சு அப்படிங்கிறது காரணமாக வேந்தன் அவரோட விக்கெட் பறிப்போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வளத்தராக்கோட்டை கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா ஸ்டாப் போகிறாங்க பவுலரோட. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு பவுலர். பவுலரோட 5th ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்லா டேக்கர், நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காரு. விக்கெட். ஸ்ரீராமோட லாஸ்ட் 1 மோர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா பழனி இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பிகைண்ட் த ஸ்டம்பில் 4 ஓவருக்கு 38 ரன் அடிச்சிருக்காங்க. செட்டி பிச்சாம்பட்டி. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட பகவான் பாலு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. பாலோட செகண்ட் ஒன் ஃப்ளாட்டில் இருந்துச்சு. அங்கே ஃபீல்டர் பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 ரன். தேர்ட் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா டேக்கன், நல்லா கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. பாலு எடுத்து கொடுக்குறா ஃபர்ஸ்ட் விக்கெட். சூப்பராக தெளிவான இடத்துல போட்டு விக்கெட்டாக மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா குணால் இந்த முறை அடிச்சிருக்காரு. தெளிவான கனெக்ட் இல்லை. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப். பேட்ஸ்மேனுக்கு டைமே கொடுக்காம சூப்பராக போட்டுருக்காரு பாலு. பாலோட 5th ஒன் இந்த முறை தெளிவான இடத்துல சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் லாஸ்ட் 1 மோர். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கு அப்புறம் இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டுக்கிருக்காரு இது வரைக்கும் பாலு.
லாஸ்ட் ஒன் மோர் ஏறி போனார். ஆக இன்னொரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு ஓவர். லாஸ்ட் ஓவர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. 5 ரன் டார்கெட். ஓவருக்கு 9 ரன் தான் டார்கெட் இருக்குது. ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சைக்கிளில் தினேஷ், நான் சைக்கிளில் சூர்யா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கடுக்க காடு கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை விட்டு தட்ட பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி. செகண்ட் ஒன் நம்மரை தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு குணால். நல்லா ஸ்டாப் போகிறாங்க. தேர்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் சூர்யா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த டாட் பால். ஃபோர்த் ஒன் அகைன் திருவி போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால். லெக் ஸ்பின் போட்டிருக்காரு. பேக் டு பேக் 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. முதல் 5 பாலில் 1 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து சூப்பராக போட்டுக்கிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அங்கே ஃபீல்டர் கார்த்தியை தாண்டா ஒரு பவுண்டரி ஆயிருக்கும். கடைசி பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. இந்த பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவுக்கு முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ரன். ரெண்டாவது ஓவர் போட குணால் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே செம்ம ஹைட்டாக போயிருக்கு. கார்த்தி பாலுக்கு போயிடுறாரு பார்த்தா கேப்ல தான் விழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் 2 ரன்னோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி லோ புல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி இருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸில் ஃபீல்டர் வெங்கட் இருக்காரு. நல்லா ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவான இடத்துல பேக் டு பேக் ஒரே இடத்துல போட்டிருக்காரு டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு ஃபீல்டர் போயிடலான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பழனி பின்னாடியே போனார். நல்லா டேக்கன் நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு. பின்னாடியே போய் ரிவர்ஸில் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஓவரை முதல் 2 ஓவர் சிக்கனமாக தான் இருக்கு. 9 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 36 ரன் அடிக்கணும். ஒரு பட ஷேக் ஃபர்ஸ்ட் ஒன் அளவு டைமிங் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு. கேப்பில் போயிருக்கு. 2 ரன்னுக்கு ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஜேகே போனார் விரட்டி 2 ரன் விட்டாங்க. நல்லா ரன்னிங் பீட் இந்த விக்கெட். ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பாலுக்கு போயிடறான்னு பார்க்கலாம். வேந்தனை தாண்டி போயிடுச்சு. 6 பேட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி டாப் பேச்சா இருக்கு. பின்னாடி கார்த்தி இருக்காரு. அவரை தேடியே போயிருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சபரி. குயிக்கரான டெலிவரி. பவுலரே பாலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 விக்கெட் பிடிச்சிட்டாரு. ஒரு 6க்கு அப்புறம் பேக் டு பேக் 2 விக்கெட் பிடிச்சிருக்காரு. முத்துக்குமார் செக்கோட ஹார்டிக் சான்ஸ்னு பார்த்தா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செக்கோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனார். தெளிவான கனெக்ட் இல்லை. அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. 1 ஆர் 2 பார்த்தா அங்கே கார்த்தி விரட்டி போய்க்கிருக்காரு. 2வது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன் ஓட்டாங்க. 3 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் போட கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் போயிருக்கு. அங்கே வல்லத்தராக்கோட்டை கார்த்தி இருக்காரு. அங்கே ஃபர்ஸ்ட் அட்டம்ல பால் எடுக்கல. ஸோ அதன் காரணமாக ஈஸியாக 2 ரன் சொல்லும்போது எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் வரன் 3வது ரன் ஓடுறாங்களா ரன் அவுட்டான்னு பார்த்தா 3 ரன் ஓட்டாங்க. ஸோ தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு மிஸ்ஃபீல்டில் 3 ரன் ஓட்டாங்க. இருக்க 11க்கு 23. செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வெங்கி இருக்காரு. நல்லா ஸ்டாப். தெளிவாக கீப்பர் அடிச்சிருக்காரு. எக்ஸாக்டாக நின்ற இடத்துக்கே வந்திருக்கு. 1 ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம கைட்டாக போயிருக்கு. ஜேகே பாலுக்கு போயிருக்காரு. நல்லா டேக்கன் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் ஃபுல்லாக மறுக்கி போனார். பிகைண்ட் த ஸ்டம்பில் ஆட ஒயிட் கோட்லேயே போய் போனார். ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு கார்த்தி. டாட் பால். ஒன் அகைன் பிகைண்ட் த ஸ்டம் போனார். இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணார். போன பால் இதுதான் ட்ரை பண்ணார். ஆனால் இந்த முறை தெளிவாக ஆட்டார். பவுண்டரி. அவரோட லாஸ்ட் ஒன் மோர் முக்கியமான பந்து. இந்த முறை நேருக்கு நேர் ஆட பார்த்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. 4 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் போட வேந்தன் ஸ்டாப் ஆகிட்டாரு. லாஸ்ட் ஓவர் போட வேந்தன் 6க்கு 18. ஃபர்ஸ்ட் பாலே குத்துன இடத்துல எடுத்தாரு. பார்த்தா நல்ல டேக்கன் நினைக்கிறேன். நல்ல கேட்ச். நல்லா தான் ட்ரை பண்ணாரு. பட் பால் போகல. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் அருண். செகண்ட் ஒன் ஓடி கோட்டை உரசி தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். பேட்ஸ்மேனா அருண் பேக் டு பேக் 2 டாட் பால் போயிருக்கு. வேந்தனோட 4th ஒன் அகைன் மறுக்கி போனார். டாட் பால். 5th ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போய் சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே கார்த்தி இந்த பால் வரேன். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் அகைன் ஒரு லெக் ஸ்பின் சூப்பராக போட்டிருக்காரு. இந்த டாட் பாலோட 3வது அணியாக 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெறாங்க. செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல். மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் சேக் ஃப்ரம் செட்டு பிச்சாம்பட்டி சேது மெமோரியல்.